இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேரு நாம கருப்பா இருக்கோம், அழகா இல்ல அப்படின்னு ஆதங்கப்படுவாங்க. சில பேரு கேட்பாங்க, நீங்க மட்டும் எப்படி அப்ப பார்த்த மாதிரியே இப்பவும் அப்படியே இருக்கீங்க, இளமையாக இருப்பதற்கான ரகசியம் என்ன? அழகு நிலையத்துக்கு தினமும் போனோம் அப்படின்னா நாம அழகா மாறிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றிக் கொண்டிருக்கும். அதெல்லாம் கிடையாதுங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம மனசுல கபடம் இல்ல அப்படின்னா நம்ம முகம் எப்பொழுதுமே அழகாக இருக்கும். நம்முடைய செம்மொழியை வாசித்தால் இளமையாக இருக்கலாம். வாசிப்பை சுவாசிப்பாக்கினால், வாசிப்பை நேசிப்பாக்கினால் நாம் என்றும் இளமையாக இருக்கலாம். நம்முடைய இளமையை தக்க வைக்கலாம். நம்முடைய புத்தக வாசிப்பு இதய துடிப்பை சீராக்கும், சுவாசத்தை சீர் செய்யும், நம்முடைய முகத்தை பொலிவுறச் செய்யும், இளமையை தக்க வைக்கும். வாசிப்புக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்கா அப்படின்னு தானே கேக்குறீங்க. நிச்சயமாக புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இன்றைய இளைய தலைமுறை அழகுதான் நம்மை இந்த உலகில் தக்க வைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை தாண்டி நம்முடைய ஆரோக்கியமும் அறிவுமே இந்த உலகில் நம்மை தக்க வைக்கும். நான் ஒரு உண்மையை சொல்ல வாங்க. நான் இயற்கையை தாண்டி அதிகமாக செயற்கைக்கு போக மாட்டேன். என்னுடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்றால் சின்ன வயசுலேருந்தே நான் போடுற சோப்பு ஹமாம் சோப்பு. தலைக்கு வடிச்ச கஞ்சி, சோறு வடித்த கஞ்சியை சீயக்காயோட கலந்து நான் தலைக்கு தேய்ப்பேன். இதனால நமக்கு முடி உதிர்தல் அதிகமாக இருக்காது, முடியும் சீக்கிரத்துல நரைக்காது. இந்த வெயில் காலத்துல நம்முடைய சருமத்தை பளபளப்பாக தக்க வைக்க ஒரு பஞ்சபலம் நான் சொல்ல போறேன். அது என்ன பஞ்சபலம் அப்படின்னு கேக்குறீங்களா? தமிழ் மருந்து கடையில முல்தானி மெட்டி அப்படின்னு கேட்டீங்களா தருவாங்க. முல்தானி மெட்டி 1 ஸ்பூன், தேன் 2 ஸ்பூன், பால் 2 ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1/2 ஸ்பூன், தக்காளி சாறு 1/2 ஸ்பூன். நான் சொன்ன இந்த பஞ்ச பொருட்களையும், அதாவது 5 பொருள்களையும் கலவையாக கலந்து வைத்துக்கொண்டு அதை 10 நிமிடம் முகத்தில் தேய்த்து கழுவினால் உங்களுடைய முகம் பியூட்டி பார்லர்ல போய் ப்ளீச் பண்ணதற்கான பொலிவை உங்கள் முகம் காட்டும். ஆக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க வீட்டிலேயே செஞ்சு இயற்கையான முறையில பயன்படுத்துங்க. உங்களுடைய சருமத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாசிப்பை நேசிப்போம், அழகை ஆராதிப்போம். நன்றி, வணக்கம்.